பழங்குடி மக்களுக்காக ஒரு மாநில மாநாடு நடக்கிறது என்றால் இதுதான் முதல் முறை. மாநில பொதுச் செயலாளர்கள், மாநில பொருளாளர், மாநில செயலாளர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர்கள், மாநில அலுவலக மற்றும் துறை பொறுப்பாளர் செயலாளர் மரியாதைக்குரிய திரு கு. வெங்கடேசன் அவர்களே, பழங்குடி அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் அக்கா பைலட் श्री बाबी हमारे कैडेट मोर्चा प्रेसिडेंट, नेशनल कैडेट मोर्चा प्रेसिडेंट समीर ओराम जी हमारे सबको लेके आगे बढ़ना। हमारी संस्कृति में सबका सम्मान है और यही கலாச்சாரம் ஆகியவற்றை பெற்றுவைக்கும் வகையிலே நம்முடைய தெய்வக்கலை நமக்கு முன்னாள் மேயர் திருமதி கார்த்தியாயினி அவர்களே, முன்னாள் பழங்குடி நலத்துறை அமைச்சர் திருமதி நமக்கு இங்க வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் திருமதி ஒரு பொருள் வாங்குவதற்கு கடைத்தெருவுக்கு செல்கிறீர்கள் என்றால் அந்த பொருளின் பல்வேறு வகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து ஆராய்ந்து பணத்திற்கும் நம்முடைய தேவைக்கும் பொருத்தமான திமுக ஆட்சிகள் வந்தாலே ரவுடிகளோட ஆட்சிகள் சொல்லுவாங்க. உண்மையா இல்லையா? திமுக வந்தாலே ரவுடிகள் ராஜ்யம். ஆனால் இந்த தமிழகம் முழுவதும் திமுக ரவுடிகள் ராஜ்யத்தை மட்டும் நடத்தவில்லை, போதை ராஜ்யத்தை நடத்திக் கொண்டிருக்கிறது. திமுக பெண்களுக்கு எதிரான ராஜ்யத்தை நடத்திக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும் கற்பழிப்புமாக தமிழகம் இன்று அமைதி பூங்கா என்கின்ற பெயரை இழந்து இன்று அதிகமாக பெண்கள் பாதிக்கப்படுகின்ற மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பழங்குடி மக்களுக்கான அடிப்படை உரிமைகள், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய வசதிகள், இதை பற்றி பேசுவதற்கு திமுகவில் யாரும் இல்லை. திமுகவினுடைய வேலையை பாருங்கள். அப்பா இருக்காரு, கையா இருக்காரு, மச்சா இருக்காரு, தங்கச்சி இருக்காங்க. இதோ எங்களுடைய எஸ்பிஐயின் வேலையை பாருங்கள். சமீர் ஓரஞ்சி ஜார்க்கண்டில் வந்திருக்கக்கூடிய அகில தலைவர் அவரது ராஜ்யசபா எம்பியாக பிஜேபி வைத்திருக்கிறார். நண்பர்களுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பழங்குடி அணியினுடைய மாநில மாநாடு திருப்பத்தூரில் நிறைவு பெற்றிருக்கிறது. இதில் பழங்குடி அணியினுடைய தேசிய தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சமீர் ஓரன் அவர்களும், அதே போல மகாராஷ்டிராவில் இருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சர் திருமதி பாரதி பவார் அவர்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக 1% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. 2 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றது. ஆனாலும் கூட குறிப்பாக ஒரு இடத்தில் அல்லது ஒரு சில பகுதிகளில் மட்டும் அவர்கள் குவிந்திராமல் தமிழகம் முழுவதுமே கிட்டத்தட்ட 43 இடங்களில் 37 சமுதாயத்தை சார்ந்த பழங்குடி மக்கள் தமிழகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கான அடிப்படை வசதிகள், கழிப்பிடம், கேஸ் கனெக்ஷன், வங்கி கணக்கு உள்ளிட்ட பல வசதிகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு பின்பாகத்தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பழங்குடி மக்களுக்காக அவர்கள் காடுகளில் இருந்து எடுக்கக்கூடிய பொருட்களுக்கான சந்தைப்படுத்துதலை கூட மத்திய அரசாங்கம் தான் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது. இவ்வாறு பழங்குடி மக்களுடைய மேன்மைக்காக, அவர்களுடைய வளர்ச்சிக்காக உழைத்துக் கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடி அவர்களும். அது மட்டுமல்ல,
அதிகமாக பழங்குடி எம்பிக்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி தான். இந்த நாட்டிலேயே உயர்ந்த பொறுப்பு இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருப்பதும் பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. இந்த வகையிலே அதிகாரத்தை பழங்குடி மக்களுக்கு வழங்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மாநாட்டிலே இன்று ஆயிரக்கணக்கான பழங்குடி மக்கள் கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முழுமையாக பழங்குடி மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இருளர் சமுதாயத்தை சார்ந்த பாம்பு பிடிக்கக்கூடிய அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியது மட்டுமல்ல, இதோ கடந்த வாரம் அறிவித்த பத்மஸ்ரீ விருதுகளில் குறும்ப சமுதாயத்தை சார்ந்த மறைந்த ஓவியருக்கு பத்மஸ்ரீ வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே இதுவரை கண்டுகொள்ளப்படாத பழங்குடி இனம் இப்போது பிரதமர் மோடி அவர்களால் கண்டுகொள்ளப்படுகிறது. அதற்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அவருக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தையும் இங்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். பழங்குடி மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு, அவர்களுக்கு இன்னும் தேவைப்படக்கூடிய உதவிகளுக்கெல்லாம் குரல் கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் இருக்கும். அவர்களுடைய ஒரு சில அடிப்படை தேவைகளுக்காக கொடுக்கக்கூடிய மனுக்களில் எல்லாம் மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்டவை எல்லாமே உடனடியாக மத்திய அமைச்சருக்கு நாங்கள் எடுத்து செல்ல இருக்கிறோம். எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் சுமதி அவர்களும் அவரோடு இணைந்து பழங்குடி அணியை சார்ந்த நிர்வாகிகளும் பழங்குடி மக்களுடைய மேன்மைக்காக மருத்துவ முகாம்கள், மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தில் அவர்களை பதிவு செய்வது, அவர்களுடைய கலாச்சார விழாக்களை முன்னெடுப்பது என்று தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 9வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். அனைவருக்குமான, அனைவருடைய வளர்ச்சிக்கான பட்ஜெட் இது. என்னென்னவெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடி அவர்களும் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்களோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சி அரசு. இன்று அறிவித்திருக்கின்ற பட்ஜெட்டிலே தமிழகத்திற்கென்று பல்வேறு சிறப்பு திட்டங்கள், நிதி இவையெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தமிழக பெண்மணி மத்திய நிதியமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கீழடி தமிழருடைய நாகரிகத்தை திட்டமிட்டு மத்திய அரசு மறைக்க பார்க்கிறது என்று ஒரு பொய் குற்றச்சாட்டினை தொடர்ச்சியாக திராவிட மாடல் அரசு இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். கீழடியை விட பழமையான, கீழடி காட்டுகின்ற தமிழர் நாகரிகத்தை, தொன்மத்தை காட்டுகின்றதை விட பழமையான ஒரு இடம், தொல்லாய்வு இடம் இருக்க முடியும் என்றால் அது ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூரிலே இதற்கு முன்பாகவும் தொல்லியல் துறையின் வாயிலாக ஆய்வு நடத்துவதற்கும் அங்கே ஒரு அருங்காட்சியகம் அமைத்து கொடுப்பதற்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் உதவி செய்தார்கள். கீழடியை மறைக்க பார்க்கிறது பாஜக என்கின்றதற்கு இன்று மத்திய பட்ஜெட்டிலே ஆதிச்சநல்லூர் அதைவிட பழமையானது, தமிழருடைய நாகரிகம் ஆதிச்சநல்லூரிலேயே தொடங்குகிறது, கீழடியை விட பழமையானது, அதற்கு இப்போது நிதி ஒதுக்கி ஒரு சிறப்பு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஆக உண்மையிலேயே தமிழருடைய பாரம்பரியத்தை, தமிழருடைய பழமையை, தமிழருடைய தொன்மையை உலகத்திற்கு எடுத்து செல்ல முடியும் என்றால் மத்திய பாஜக அரசு, பிரதமர் மோடி அரசின் மூலமாகத்தான் இது நடக்கும். அதனாலதான் ஆதிச்சநல்லூருக்கு இப்போது சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கனிம வளங்கள், ரேர் எர்த் மினரல்ஸ், தமிழகம் பல்வேறு சுயநல சக்திகள் வாயிலாக அரசியல்வாதிகள், ஆளும் கட்சியை சார்ந்த குறிப்பாக திமுக அரசு கனிம வள கொள்ளையிலே நேரடியாக அவர்களுடைய அமைச்சர்கள், அவர்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இவற்றையெல்லாம் சேனலைஸ் பண்றதுக்கு ரேர் எர்த் மினரலுக்காக தனியா ஒரு காரிடார் அமைக்கக்கூடிய செய்தியும் இன்று பட்ஜெட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை வாயிலாக நம்முடைய மக்களுடைய வளம், இயற்கை வளம், கனிம வளம் சில சுயநல சக்திகளுடைய பாக்கெட்டிற்கு செல்லாமல் நாட்டு மக்கள் திரும்ப வருவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உருவாகும். இன்னும் கூட பட்ஜெட்டில நிறைய விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இதற்கென்று தனியான பத்திரிகையாளர் சந்திப்புகள், இதற்கான அரங்க கூட்டங்கள் எல்லாம் ஏற்பாடாயிட்டு இருக்கு. காங்கிரஸ் தலைவர் சொன்னதாகட்டும், திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னதாகட்டும், இந்த திரைப்படத்துல வசனம் வர்ற மாதிரி 2 லைன்ல ட்வீட் போட்டுட்டா வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க.
ஒவ்வொரு இடத்திலேயும் தமிழகத்தை எப்படி அவர்கள் இந்த மாதிரி காணல் நீர்னு சொல்றாங்க, அதற்கான ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லட்டும், நாங்க பதில் சொல்றோம். 19 காணல் நீர்னா என்ன அர்த்தம்? விளக்கம் அவங்க சொல்லட்டும். காணல் நீர்னா காணல் நீர் எதுக்காக அந்த காரணத்தை சொல்றாங்க, இல்ல எதில் தமிழகம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது அவங்க சொல்லட்டும், நாங்க பதில் சொல்றோம். அம்மா நீங்க எதாவது கேட்டீங்களே? இந்த திராவிட மாடல் அரசு எப்படி நடந்திருக்குது அப்படின்னா, ஒன்று அவர்களுடைய குடும்ப தலைவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய புகழ் பாடுவது, அவர்களை எல்லாம் அரசாங்க பதவியில அமர வைக்கிறது. இரண்டாவது, இந்த அரசாங்கத்தை பற்றி ஊடகங்கள் யாராவது பேசினாலும் சரி, அல்லது தனிநபர்கள் யாராவது இதை பற்றி விமர்சிச்சாலும் உடனடியாக அவர்களுக்கு பரிசு என்பது கைது, சிறை. இதுதான் இப்போது இவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசு. கனிம வள கொள்ளையிலே நேரடியாக ஒரு எம்எல்ஏ சம்பந்தப்பட்டிருக்கிறார். செய்தி சேகரிக்க சென்றிருக்கக்கூடிய ஊடக நண்பர்களை இவ்வளவு தூரம் அவர்கள் தாக்குகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்களுடைய மனதிலே ஒரு அதிகார திமிர் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் ஜனநாயகத்துல நடக்கிற ஆட்சியா? ஆட்சிக்கு முடிவு கட்ட மக்கள் தயாராய் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி அராஜகம் பண்ணக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய திமுகவினர் இன்று அவருடைய பாக்கெட்டுக்கு என்னென்னவெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இதற்கான விடை என்பது இன்னும் 3 மாதத்தில் தெரிந்துவிடும். தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை தொகுதிகள், யார் வேட்பாளர், எந்தெந்த தொகுதிகள், இது எல்லாமே தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும். தேசியத்துல எங்களுடைய தலைவர் திரு நிதின் நபீன் அவர்களும், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களும் இதற்கென்று எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களோட மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் இதற்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காரு. கூடிய விரைவில் உங்களுக்கு நம்பரு, எத்தனை, எந்தெந்த தொகுதி எல்லாம் அறிவிப்பாங்க. இப்பதான் நம்ம போன வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப நாள் கோரிக்கை, 50 வருஷத்துக்கு மேல இருந்த கோரிக்கைய போன வருஷம் நிறைவேற்றியாச்சு. அக்காவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. பத்திரிகையாளர் சந்திப்பு இருங்க 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 பத்திரிகையாளர் கேட்டுட்டு இருக்காங்க ஐயா, இருங்க நாங்க வர இருங்க ஐயா. அம்மா அம்மா உங்களோட கேள்வியை சொல்லுங்க, உங்க கேள்வியை சொல்லுங்க. அகழ்வாராய்ச்சி பண்றதுக்கோ தொல்லியல் துறை ஆய்வுக்கோ அப்படின்னு வரும்போது அதற்கென்று இருக்கின்ற ஆதாரங்களை ஒருவேளை அது மாநில அரசே செய்யலாமா அல்லது மத்திய தொல்லாய்வு துறைக்கு அது கொடுக்கலாமாங்கிறத மாநில அரசு தான் முடிவு பண்ணணும். ஒருவேளை அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை இருந்தால் அந்த நியாயத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையா இருக்கு. இங்க வந்திருக்கக்கூடிய பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்களை நீங்களே பாத்தீங்க. 27 சமுதாய தலைவர்கள் மேடையிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. மலை மேல இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய இடத்துல கூட்டம் நடத்தணும், அதுக்கு மாநில தலைவர் சுமத்தி வரணும்னு கேட்டிருக்காங்க. அது அவங்க உடனே தயார்னு சொல்லிட்டாங்க. மேல போய் மலைவாழ் மக்களோட கூட்டம் நடத்துவதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதனால இடையில சில அரசியல் கட்சிகள் கொஞ்சம் அரசியல்ல இந்த மக்களை தூண்டி விட்டு பொய் ஏதாவது பேசி ஏதாவது பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. எல்லா மக்களும் ஒற்றுமையா இருக்காங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நன்றிங்க. பட்ஜெட் பத்தி தனியா உங்களுக்கு ஒரு பிரஸ் மீட் வரும், கொடுப்பாங்க. நல்லா அவர் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குங்க, நல்லா இருக்காருங்க. நான் இப்பதான் போறேன் சென்னை, நாளைக்கு தான் போறேன். நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன், இந்த மீட்டிங்காக இங்க வந்துட்டேன்.